ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. எனக்கு சாமானியான ஒரு கேள்வி இருக்குங்க இந்த பிக் பாஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ராவை எடுத்துக்கங்க. அன்றைக்கி பிரஜன் வந்து வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போகிறான்னும் போது அப்படி அழுதாங்க. அப்போவே மயக்கம் போட்டாங்க அவங்க. ஓகேவா? ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாஸ்க் எல்லாமே ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாமே ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா, ஸோ இவங்கள எப்படி உள்ள அனுமதி பண்ணாங்க இந்த பிக் பாஸ் டீம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அக்ரிமெண்ட்டே இருக்கும். அதில் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால், அதிர்ச்சி நடந்தாலோ இல்லை உங்கள் உயிருக்கு ஏதாவது நடந்தாலோ நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். எங்கள் டீம் எந்த ஒரு பொறுப்பு ஏற்றுக்கான்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் கிளியராக கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் இருக்காது. ஏன்னா ரியாலிட்டி ஷோ போகிறவங்க எல்லா லாங்குவேஜ்லையும் இதுதான் நடக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் பயங்கரமாக என்னென்னா, ஒரு சில சீசன்லாம் பார்த்துருக்கோம். அவங்களாம் வந்து பைத்தியமாகி கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி கூட போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளியரான அது அக்ரிமெண்ட்லேயே ஸோ என்ன நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் எதையும் எல்லாத்துலேயும் சமாளிக்கிற மாதிரி வரணும்னு சொல்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ரொம்ப லோவாக இருக்கிற பர்சனை பிக் பாஸ் டீம் அலோவ் பண்ணுவாங்களா? என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்லாம் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு டாஸ்க் எடுத்துக்கங்க நீங்கள். அந்த என்ன டாஸ்க் அது, அந்த கேப்டன்சிக்கு வந்து சண்டை போடுவாங்க தெரியுங்களா, வயலண்ட்டாக சண்டை போட்டிருந்தாங்க ஒரு சில இடத்துல. ஸோ அந்த இடத்துல சாண்ட்ரா இருந்திருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்களால தாங்கியிருக்க முடியுமா? இல்லை இந்த ஃபஸ்ட் இந்த 3வது டாஸ்க்கு என்னவோ அந்த பால் வந்து அடிப்பாங்க பாருங்கள், மேலே கையை அந்த மாவு வந்து கீழே கொட்டாத மாதிரி கையில் பிடிச்சிட்டு லாஸ்ட்டு யார் இருக்காங்களோ யார் வேணால் பந்து எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா பார்வதி, திவ்யா இவங்க 2 பேர் மட்டும் இருந்தாங்க. சபரி இருந்தார் கொஞ்ச நாள். ஸோ எல்லாருமே வந்து பால் எடுத்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபோர்ஸுக்கு அடித்தாங்க. அவங்க என்ன அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு அடித்தாங்க. கண்ணு மூஞ்சி எந்த இடம் தெரியாமல் அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் சாண்ட்ரா இருந்திருந்தாங்கன்னா தாங்கியிருப்பாங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு லோவான பர்சனை எப்படி வந்து பிக் பாஸ் டீம் உள்ளே எடுத்தாங்க? ஃபஸ்ட் டைம் மயக்கம் போட்டு விழும்போது அனுப்பிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்து இவங்க இந்த இதுக்கே தாங்க மாட்டுறாங்களே, ஏன் இவங்க இது வச்சுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடுத்துக்கங்க மக்களே. ஸோ எல்லாமே ஃபிசிக்கல் டாஸ்க்கு, ரொம்ப வந்து கஷ்டமான டாஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை எப்படி இவங்க எடுக்கிறாங்க? ஸோ நீங்கள் வந்து மற்ற ஃபேமுக்காக எடுக்கிறீங்க ஓகே, பட் வந்து உடம்பு முடியாத ஒரு பர்சனை இப்படி எடுக்கலாமா? இது வந்து எனக்கு வந்து பிக் பாஸ் டீம் இப்படி கேட்கன்னு எனக்கு கொஸ்டின்ங்க. ஸோ இதுக்கு வந்து உண்மையாக பிக் பாஸ் டீம் மட்டும் இல்லை, மக்கள் யாராவது தெரிஞ்சால் கூட எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது உண்மையாகவே வந்து ரொம்ப வந்து கொடுமையான விஷயம் தான் நினைக்கிறேன் நான். ஸோ யாருக்காக இது வருத்தப்படுறதுன்னு எனக்கே தெரியல உண்மையாகவே. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.